பாஜகவுடைய மதவாத அரசியல் வட மாநிலங்கள்ல ஈடுபடும், தமிழ்நாட்டுல யாரும் மயங்கி விட மாட்டாங்க, முருகனே மயங்க மாட்டாரு அப்படின்னு திருமாவளவன் சொல்லியிருக்காரு. இல்ல, மதவாத அரசியல்னா நான் என்ன கேட்கிறேன், நீங்க ஏன் முருகன் மாநாடு நடத்துங்க? நாங்க எப்பவுமே முருகனை கும்பிடுறவங்க தான். நாங்க எப்பவுமே முருகனை கும்பிடுபவர்கள். முருகனை கும்பிடல தப்பு இல்ல. ஆனா நீங்க முருகனை பத்தி நம்பிக்கை இல்லைன்னு சொல்லிட்டு முருக மாநாடு நடத்தினதான் மக்களுக்கு சந்தேகத்தை ஏற்படுத்துகிறது. மதுரையில் பாஜக சார்பில் நடைபெறவுள்ள முருகர் மாநாட்டை மதவாத அரசியல் மாநாடு என விமர்சனம் செய்த விசிக தலைவர் திருமாவளவனுக்கு பாஜக மூத்த தலைவர் தமிழிசை பதிலடி கொடுத்துள்ளார். மரியாதைக்குரிய அமித்ஷா அவர்கள் மதுரை வருகிறார்கள். நாங்கள் எல்லாம் மிகுந்த உற்சாகத்தோடு அந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள செல்கிறோம். மதுரை என்றாலே சங்கம் வளர்த்த தமிழ். அதனால் நாங்கள் எல்லாம் அங்கே உற்சாகம் அடைவதில் எந்தவித மாற்று கருத்து இருக்க போவதில்லை. ஆனால் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு தான் நாங்கள் மதுரையில் கூடுனாலே அவர்களுக்கு ஒரு அச்சம் வருகிறது. ஏனென்றால் மீனாட்சி ஆட்சி புரிவது, நாங்களெல்லாம் வணங்கும் மீனாட்சி எங்களுக்கு அருள் புரிந்து விடுவாள் என்றும், முருகன் எங்களுக்கு மதுரையில் அருள் புரிந்து விடுவார் என்றும் பயப்படுகிறார்கள். அதனால்தான் சேகர்பாபு போன்றவர்கள் நாங்கள் பயபக்தியோடு முருக மாநாடு நடத்த இருக்கிறோம். அவர்கள் பயத்துடன் அந்த முருக மாநாடை அவர்கள் பார்க்கிறார்கள். அதனால் நாங்கள் இன்று அரசியல் மாநாடாக இருந்தாலும் சரி, முருக பக்தர்கள் மாநாடாக இருந்தாலும் சரி, நாங்கள் மக்களுக்கு நல்லது செய்ய வேண்டும், நமது ஆன்மீகம் தலைக்க வேண்டும் என்பதற்காகத்தான் நாங்கள் இந்த மாநாட்டை நடத்துகிறோம். மரியாதைக்குரிய அமித்ஷா அவர்களின் வருகை எங்களுக்கு மிகுந்த பலத்தை தரும் என்பது எனது கருத்து. பாஜகவுடைய மதவாத அரசியல் வட மாநிலங்கள்ல ஈடுபடும், தமிழ்நாட்டுல யாரும் மயங்கி விட மாட்டாங்க, முருகனே மயங்க மாட்டாரு அப்படின்னு திருமாவளவன் சொல்லியிருக்காரு. இல்ல, மதவாத அரசியல்னா நான் என்ன கேட்கிறேன், நீங்க ஏன் முருகன் மாநாடு நடத்துங்க? நாங்க எப்பவுமே முருகனை கும்பிடுறவங்க தான். நாங்க எப்பவுமே முருகனை கும்பிடுபவர்கள். முருகனை கும்பிடல தப்பு இல்ல. ஆனா நீங்க முருகனை பத்தி நம்பிக்கை இல்லைன்னு சொல்லிட்டு முருக மாநாடு நடத்தினதான் மக்களுக்கு சந்தேகத்தை ஏற்படுத்துகிறது. அதனால அண்ணன் திருமாவளவன் கவலைப்பட வேண்டாம். எங்களதெல்லாம் மனிதத்துவம், மதவாதம் கிடையாது, மனிதத்துவம். நேற்று கூட கன்னியாகுமரியிலிருந்து காஷ்மீர் வரைக்கும் பெருமைப்படும் அளவிற்கு பாலங்கள் திறந்து வளர்ச்சிக்காகத்தான் மோடி இருக்கிறார். அதனால கவலைப்பட வேண்டாம். 2026 நீங்கள் ஓய்வெடுக்கலாம், எங்களுக்கு வெற்றி வரும். அதனால எல்லாம் அப்புறம் பேசிக்கொள்ளலாம். முருகர் மாநாடு உத்தரப்பிரதேசம், குஜராத்ல நடத்தலாமே அப்படின்னு சொல்லிட்டு எங்க வேணாலும் நடத்தலாம். இங்க நடத்திட்டு அங்க கூட நடத்தலாம், ஒன்னும் தப்பு இல்லை. ஏன்னா எங்களுக்கு நிறைய இடத்துல நடத்த வாய்ப்பு இருக்கு. உங்களுக்கு தான் தமிழ்நாட்டை தவிர வேற எங்கேயும் நடத்த வாய்ப்பு இல்லை. எங்களுக்கு இந்தியாவில எந்த மாநிலத்துல வேணுமாலும் நடத்துவதற்கு வாய்ப்பு இருக்கு. தமிழக சார்பா இந்து அறநிலையத்துறை சார்பா பள்ளி மாநாடு பிஜேபி நடத்துறது ஒரு சங்கிகள் மாநாடு அப்படின்னு சொல்லிட்டு அமைச்சர் தேவரவர் சொன்னாரு. ஆனா இது ஒரு பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்திய மாநாடுன்னு சொல்லிட்டு மத்திய அமைச்சர் எல்முருகன் சொல்லியிருக்காரு. உங்களுடைய கருத்து? மாநிலத்திற்கு மாநிலம் பாஜக மதவாத அரசியலின் வடிவத்தை மாற்றி கையில் எடுக்கும். வட இந்தியாவுக்கு போனால் விநாயகர், ராமர், இந்த அரசியலை எடுக்கிற பிஜேபி, மேற்கு வங்கத்திற்கு போனால் துர்கா, காளி என்று வேறு வடிவத்தை எடுக்கிறார்கள். தமிழ்நாட்டுக்கு வந்தால் முருகனை கையில் எடுக்கிறார்கள். இது அவர்களின் அரசியல் உத்திகளுள் ஒன்று. பிற மாநிலங்களில் இந்த மதவாத அரசியலுக்கு மக்கள் மயங்குவதைப் போல தமிழ்நாட்டில் இவர்களின் மதவாத அரசியலுக்கு ஒருபோதும் மக்கள் மயங்க மாட்டார்கள். முருகனும் மயங்க மாட்டார். தமிழ்நாட்டு கடவுள் முருகன் மதவாதிகளை விரட்டி அடிக்கக்கூடியவர். சங்கிகளுக்கு தமிழகத்தில் இடமில்லை என்பதை வரவிருக்கிற 2026 தேர்தலில் உறுதிப்படுத்துவார். ஆகவே அவர்கள் என்ன மாநாடுகளை போட்டாலும் அது தமிழ்நாட்டில் ஈடுபடாது. சாதிவாரி கணக்கெடுப்பு சூழ்ச்சி 2027 மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்தப்படும் என்று இப்போது அறிவிப்பு வெளியாகி இருக்கிறது. அவர்கள் ஆட்சியில் இருக்கும்போதே அதை செய்து முடிக்க வேண்டும் என்கிற முனைப்பில் இதை முன்னெடுத்திருக்கிறார்கள். அதை வரவேற்கிறோம். 2021 நடைபெற்றிருக்க வேண்டிய மக்கள் தொகை கணக்கெடுப்பு தள்ளி போனது. 2031 தான் எடுப்பார்கள் என்கிற ஒரு நிலை இருந்தது. நல்ல வேளையாக இவர்கள் ஆட்சியில் இருக்கும்போதே 27 தொடங்குகிறார்கள் என்றால் 2029 நாடாளுமன்ற பொதுத் தேர்தலை கணக்கிலே கொண்டு இந்த நடவடிக்கையை அவர்கள் முன்னெடுக்கிறார்கள் என்று நம்புகிறோம். செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.